அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து 12th தமிழ் புக்கு, அதாவது நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயல் முடிஞ்ச பின்னாடி இந்த மாதிரி நூல்கள் கொடுத்துருப்பாங்க. இதுக்கான ஒரு ஷார்ட்கட் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாரதியின் கடிதங்கள், பத்மநாதன். இப்போ கடிதம் வாங்குறோம், என்ன பண்ணுவோம்? ஒரு 10 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் போட்டு தான் அனுப்புவோம், சரிங்களா? இப்போ கடிதம் 10 ரூபா, அதான் அந்த பத்மநாதன் 10 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் போட்டுறோம். ஓகே. இலக்கண உலகில் புதிய பார்வை டாக்டர் பொற்கோவை பொன்கோன்னு வச்சுங்க, பொண்ணுன்னு வச்சுங்க. அந்த பொண்ணை பாரு அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுங்க. எல்லாமே ஷார்ட்கட் காண்டி தான், ஓகேங்களா? அடுத்து வாங்க. தமிழ் அழகியல் தீசு நடராஜன். ஓகே, இது வந்து இந்த இயரில் வந்து தமிழ் மொழியின் நடை அழகியல்னு வரும். தீசு நடராஜன். 11th புக்கில் இதே டாபிக் தான் இருக்கும், ஆனால் தமிழ் அழகியல் ராஜேந்திரன் இருக்கும். அதனால் ரெண்டையுமே பார்த்து வச்சுங்க. ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் வந்து சூஸ் பண்ணிடுங்க. தமிழ் அழகியல்னா தீசு நடராஜன் வருவாங்க, தமிழ் அழகியல்னா ராஜேந்திரன் வருவாங்க, சரிங்களா? ரெண்டையும் பார்த்து வச்சுங்க. காட்டுவாத்து பிச்சமூர்த்தி. நெல்லூர் அரிசி அரிசியை கீழே கொட்டக்கூடாது, அரிசியை கீழே சிந்தக்கூடாது, கொட்டக்கூடாது. கீழா, ஓகேங்களா? கீழே கொட்டக்கூடாது. சுவரட்டி முத்துச்சாமி. ஓகே, இப்போ சாமிக்கு நம்ம கடா வெட்டும்போது என்ன சொல்லுவாங்க? ஒரு 10 பேர் சுற்றின்ட்டு அந்த சுவரட்டி எனக்குதேன், நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன், அந்த சுவரட்டியை பாரு எனக்குதேன், அந்த மாதிரி சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்து வாங்க. அடுத்து 2வது கேள்வி போயிடுவோம். 10 பாட்டு ஆராய்ச்சி ராசமாணிக்கர். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். இயற்கைக்கு திரும்பும் பாதை மசனா புக்காக்கோ. இயற்கைக்கு திரும்பும் பாதையை நம்ம மாசுபடுத்தக்கூடாது. சுற்றுச்சூழல் கல்வி ரவி. சுற்றுச்சூழல் பரவி இருக்கணும். அடுத்து வானம் வசப்படும் பிரபஞ்சம். இந்த வானம் பிரபஞ்சம் அந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சுங்க. கருப்பு மலர் காமராஜன். அதே மாதிரி சூரியகாந்தி காமராஜன். ஓகே, கருப்பு காந்தின்னு யாரை சொல்லுவோம்? காமராஜர் தான் சொல்லுவோம். கருப்பு காந்தின்னு யாரை சொல்லுவோம்? காமராஜர்னு சொல்லுவோம். அப்போ அதுதான் ஷார்ட்கட்டு. கருப்பு மலர் காமராஜன். சூரியகாந்தி, இந்த கருப்பில் இருக்க கருப்பை தூக்கிடுங்க, சூரியகாந்தியில் இருக்க காந்தியை தூக்கிடும். அப்போ கருப்பு காந்தி காமராஜன். ஓகே, அவ்வளோ ஷார்ட்கட் முடிஞ்சு. அடுத்து வாங்க. ஓகே, தமிழர் குடும்ப முறை பக்தவச்சல பாதிரி. ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னா அங்கே வந்து ஏதாச்சும் பற்ற வச்சுட்டு போயிடக்கூடாது, சரிங்களா? குடும்பம் நல்லா இருக்கும் போது பற்ற வச்சிடக்கூடாது, அதான் பக்தவச்சல பாரதி. விருந்தினர் இல்லம் ஜலால்தீன் ரூமி. ஓகே, விருந்தினர்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஓகேங்களா? விருந்தினரில் கெஸ்ட்லாம் வந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி சித்தாள் வந்து நாகூர் ரூமி. அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. கம்பராமாயணம் கம்பர், உரிமை தாகம் பூமணி. ஓகே, இப்போ நீங்கள் ஸ்கூலில் இருக்கீங்க, டீச்சர் ரொம்ப தாகமாக இருக்கு டீச்சர், தண்ணி குடிச்சுக்கோமா, மணி அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உரிமை தாகம் ஏற்படும் போது மணி அடிச்சோன்னா போய் சாப்பிடு, தண்ணி குடி, என்ன வேணால் பண்ணிக்க. மணி அடிச்சோன்னா போய் சாப்பிடு, தண்ணி குடி, என்ன வேணால் பண்ணிக்க. இப்போ உரிமை தாகம் பூமணி. அப்புறம் திருக்குறள் திருவள்ளுவர், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சது தான். அடுத்து வாங்க. கம்பர் யார்? இது வந்து வசுவமாணிக்கம், சரிங்களா? கம்பர் யார்? வசுவமாணிக்கம். எதுவுமே கம்பர் அப்புறம் வள்ளுவம் தனியாக நூல் எழுதியிருப்பார், சரிங்களா? கம்பர் யார்? வசுவமாணிக்கம். சக்கரவர்த்தி திருமுகன் ராஜாஜி. இவர் பெரிய ராஜா சக்கரவர்த்தி, அந்த மாதிரி ஒரு சக்கரவர்த்தி. இவரெல்லாம் பெரிய ராஜா சக்கரவர்த்தியா. ஓகே, அடுத்து வயிறுகள் பூமணி. வயிறு பசிக்குது, மணி அடிச்சோன்னா சாப்பிட போ. அங்கே வேற உரிமை தாகம், அது வந்து என்ன மணி? உரிமை தாகம் வந்து பூமணி. அதே மாதிரி வயிறு பசிக்குதுனாலும் பூமணி தான். ஓகே, அடுத்து வாங்க. சிறை அனுராதா ரமணன். சிறைக்கு போயிட்டாவே அணுவா சித்திரை பண்ணுவாங்க, சரிங்களா? சிறைக்கு போனாலே அணுவா சித்திரை பண்ணுவாங்க. புளிய மரத்தின் கதை சுந்தர ராமசாமி. அவரோட இன்னொரு பேர் வந்து பசுவையான்னு சொல்லுவாங்க. புளிய மரத்தில் பசுமாடை கட்டி போடு, சரிங்களா? ஓகே, அடுத்து வாங்க. அடுத்து பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் ஊவேசா. ஓகே, பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி வேஷம் போட்டு வர சொன்னாங்க, ஏதோ ஃபங்க்ஷனு, அதனால் வேஷம் போட்டு வர சொன்னாங்க. அதான் வேஷம் போட்டு வர சொன்னாங்க. இதில் வெற்றி பெற சுரதா. ஓகே, இப்போ நிறைய தோற்றுக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து ஒரு சொரணை வரணும், நம்ம அடுத்த தடவை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு சொரணையே வரும். அப்போ ஒரு சொரணை வந்தாலே போதும், நம்ம வெற்றி பெற்றுவோம். அப்போ சுரதா வெற்றி பெறணும். ஓகே, அடுத்து இடையீடு சீமணி. இடையில் எந்த பில்லு அடிக்கவே இல்லைப்பா. இப்போ தான் ஃபஸ்ட் பீரியடு, இடையில வேறு எந்த பீரியடும் பெல் அடிக்கவே இல்லை. ஓகே, அதையும் பார்த்து பூமணிக்கும் இதுக்கும் சீமணிக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. ஓகே, இடையீடு சீமணி. ஓகே, அடுத்து புறநானூறு அவ்வையார் தெரிஞ்சது தான். ஓகே, அடுத்து வாங்க. நீங்களும் கவி படலாம் கீவா ஜெகநாதன். கீவா ஜெகநாதன். அதே மாதிரி மலையருவி நூலை வந்து கீவா ஜெகநாதன் தான் எழுதியிருப்பாங்க. 7 பேர் வள்ளல், அந்த நூலையும் கீவா ஜெகநாதன் தான் எழுதியிருப்பாங்க. ஓகே, படைப்புக்கலை சுதந்திரமுத்து. ஓகே, இப்போ ஒரு படைப்பாளர் இருக்காங்க. படைப்பாளர்களாக வந்து அவங்களோட சுதந்திரத்துக்கு விட்டால் தான் வந்து அவங்க நிறைய வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க படைப்பை வந்து நல்ல ஒரு கொண்டு வர முடியும், சரிங்களா? படைப்புக்கலை இப்போ படைப்பாளர்களாக அவங்களோட சுதந்திரத்துக்கு விட்டால் தான் நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். அடுத்து சுவரட்டி முத்துச்சாமி. ஏன்னா அந்த முத்துன்னு வரனால இது இங்கே எழுதியிருக்கேன். யார்? சாமிக்கு கெடா வெட்டும் போது சுவரட்டி எனக்கு. ஓகே, துறைமுகம் சுரதா தெரிஞ்சதா. அதே மாதிரி தோப்பில் முகமது மீரான் ஒருத்தர் வர்றார், அவரும் வந்து துறைமுகம் சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருப்பார். இதுவரை சீமணி, இடையீடு சீமணி. இது வரைக்கும்
இடையில எந்த பெல் அடிக்கலை, இது வரைக்கும் இடையில எந்த பெல் அடிக்கலை. ஓகே. கவிஞராக ஆக்கி பறந்தாமனார், கவிஞராக ஆக்கி பறந்தனார். அதே மாதிரி நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்னும் ஆக்கி பறந்தாமனார் நூல் எழுதியிருப்பார். நல்ல தமிழை பறந்து பறந்து எழுதணுமா, நல்ல தமிழை பறந்து பறந்து எழுதணுமா, அப்பலாம் கவிஞராக முடியும் அப்படின்னு ஆக்கி பறந்தவர். ஓகே, அடுத்து வாங்க. தெய்வமணி மாலை ராமலிங்க அடிகளார், தேவாரம் ஞானசம்பந்தம், அகநானூறு அம்மூவனார், தலைக்குளம் தோப்பில் முகமது மீரான். இங்கே தலை வந்துருச்சா, தலையில் என்ன இருக்குது, முகம் இருக்குது, தலையில் முகம் இருக்குது. ஓகே, அதான் தோப்பில் முகமது மீரான். ஓகே, அடுத்து வாங்க. ஒரு குட்டி தீவின் வரைபடம், தோப்பில் முகமது மீரான். நான் ஒரு தீவுக்குள்ளே தோப்பு வச்சுருக்கேன். ஓகே. ஒரு பார்வையில் சென்னை நகரம், அசோகமித்திரன். அதே மாதிரி அப்பாவின் சிநேகிதர் அப்படிங்கிற நூலையும் வந்து அது புதினம் நினைக்கிறேன், அதையும் வந்து அசோகமித்திரன் எழுதியிருப்பார். அதுக்காண்டி சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாங்க. சென்னை பட்டணம் ராமச்சந்திர வைத்தியநாத். சென்னை பட்டணம் போயிட்டோம்னாவே எந்த ஒரு வைத்தியமாக இருந்தாலும் பார்த்துடலாம். சென்னை பட்டணம் போயினாலே எந்த ஒரு வைத்தியத்துக்கும் சரியாயிரும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. ராமலிங்க அடிகளார், ஊரன் அடிகள். ராமலிங்க அடி, ஊரன் அடி, ராமடி ஊரடி. ஓகே, அடுத்து வாங்க சார். அடுத்து கவிதைகள் நகுலன், சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள். ஓகே. மெய்ப்பாட்டில் தொல்காப்பியர். நடிகர் திலகம், பாலச்சந்திரன், சுள்ளிக்காடு. நடிகர் திலகம் நடிப்பில் பாலச்சந்திரன் டைரக்ஷனில் ஒரு புது படம் வருது, அதான் சுள்ளிக்காடு. ஓகேங்களா. நடிகர் திலகம் நடிப்பில் பாலச்சந்திரன் டைரக்ஷனில் சுள்ளிக்காடுன்னு ஒரு படம் வருது. ஓகே, அவ்வளோதான், ஷார்ட்கட் முடிஞ்சிச்சு. அடுத்து வாங்க. எனது சுயசரிதை சிவாஜி கணேசன் எழுதியிருப்பாங்க. என் சுயசரிதைனா பம்மல் சம்பந்தனார். ஓகேங்களா. எனது சுயசரிதைனா சிவாஜி, என் சுயசரிதைனா பம்மல். மெய்ப்பாடு தமிழ் அண்ணல். காப்பிய தமிழ் ரா காசிராஜன். காப்பிய தமிழ் ரா காசிராஜன். ஓகே. இந்த விஐபி படத்தில் ஒரு பாட்டு வருமே, டீ கடை ராஜானாங்க, ஏன் டீ கடை ராஜாவை தான் இருக்கணுமா, காப்பி கடை ராஜாலாம் இருக்கக்கூடாதா, அதான் காப்பி ராஜன். ஓகேங்களா. அதான் டீ கடை ராஜா மாதிரி காப்பி கடை ராஜா. ஓகே, அவ்வளோதான். அடுத்து வாங்க. அஜயன் பாலா, உலக திரைப்பட வரலாறு 1, 2, 3. செலியன், உலக சினிமா 1, 2 பேசும் படம். ஓகே. அடுத்து அக்ஷன் குமார், சினிமா ரசனை. ரசம் வச்சா அம்சமாக இருக்கணும், ரசம் வந்து அம்சமாக இருக்குது, ரசம் அம்சமாக இருக்குது. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், புதுமை பித்தன். ஓகே, அடுத்து வாங்க. தொல்தமிழ் எழுத்துக்கள் ஓர் அறிமுகம். ஓகே. இப்போ ஏதோ ஒரு கடையோ இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறாங்க, அந்த அறிமுகமாக என்ன பண்ணுவாங்க, ஒரு மெழுகுவர்த்தியில் அந்த குத்துவிளக்கில் ஏற்றி வைப்பாங்கள்ல, அதாவது இது ஒரு குத்துவிளக்கு ஏற்றி வைப்பாங்க, அப்போ ஒரு அறிமுகம் ஆகும்போது தீயை தான் வச்சு அறிமுகப்படுத்துவாங்க. சரிங்களா. செந்தி நடராஜன். ஓகேங்களா. ஒரு கெஸ்ட்டை கூட்டு குத்துவிளக்கு விளக்கத்தை விடுவாங்க. ஓகே, அடுத்து முச்சந்தி இலக்கியம் ஆரா வெங்கடாச்சலபதி. இப்போ 3 உங்களோட கையெடுத்துங்க, ஒரு 3 விரல் நீட்டுங்க, அப்படியே ராமத்தை போடுங்க, வந்துருச்சா முச்சந்தி. எங்கே போய் வெங்கடாச்சலபதிக்கு மொட்டை போட்டோன்னா முச்சந்தி ராமத்தை போடுவோமா, அதான் முச்சந்தி வெங்கடாச்சலபதி. ஓகே. அப்புறம் கல்வெட்டு இதழ், கல்வெட்டுகள் சொல்லும் கோயில் கதைகள், குடவாயில் பாலசுப்ரமணியன். ஓகே. கோயில் இருந்தாலே அதுக்கு வாசல் இருக்கும். சரிங்களா. கோயில் இருந்தாலே வாசல் இருக்கும், அதான் குடவாயில் பாலசுப்ரமணியன். ஓகே. நீர்க்குமிழி கே பாலச்சந்தர். அதான் நீருக்குள்ள, அதான் பாலில் தண்ணியை ஊற்றிட்டாங்க, பாலில் தண்ணியை ஊற்றி கலப்படம் பண்ணிட்டாங்க, அதான் நீர்க்குமிழி, பாலில் நீரை ஊற்றிட்டாங்க. வெள்ளை இருட்டு இன்குலாப். ஓகே. வெள்ளை இருட்டு இன்குலாப். இருட்டுக்கடை அல்வா தான் இருக்கணுமா, இருட்டுக்கடை குலோப் ஜாம்லாம் இருக்கக்கூடாதா, அதான் இருட்டுக்கடை குலோப் ஜாம், அதான் இன்குலாப். வெள்ளை இருட்டு இன்குலாப், இருட்டுக்கடை குலோப் ஜாம். முள்ளும் மலரும் உமாச்சந்திரன். ஓகே, அடுத்து வாங்க. தமிழர் வளர்த்த அழகு கலைகள், மயிலை சீனி வேங்கடசாமி. ஓகே, இதுதான் வந்து தமிழில் வந்து முதல் கவின்கலை நூல். சரிங்களா. தமிழர் வளர்த்த அழகு கலைகள் தான் தமிழில் முதலில் வெளிவந்த முதல் கவின்கலை நூல். ஓகே. மாறுபட்டு சிந்திக்கலாமா, சிபிகே சாலமன். இப்போ சாலமன் பாப்பையா பட்டிமன்றம். மாறுபட்டு சிந்திக்கலாமா இல்லை வேறுபட்டு சிந்திக்கலாமா, நீங்களே சொல்லுக அப்படின்னு சொல்லிட்டு சாலமன் பாப்பையா கேட்குறாரு. ஓகே. 7 பேர் வள்ளல்கள், நீங்களும் கவிப்படலாம், மலையருவி கீவா ஜெகநாதன். ரச்சனைய யாத்திரிகம் புலவர் சே சுந்தரராஜன். டவுட் ஆகும், ரச்சனை யாத்திரிகம் இவர் தானே வருவார், HA கிருஷ்ணபிள்ளை அவர் தானே வருவார் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் இவர் வந்து எழுதியிருக்காரு பாருங்க, ரச்சனை யாத்திரிகம் புலவர் சே சுந்தரராசன். இங்கே இந்த சேசு வச்சுக்கோங்க, சேசு ஜீசஸ் இல்லை ஏசுன்னு வச்சுங்க. ஏசுக்கு திரி ஏற்றுறோம், மெழுகு திரி ஏற்றுறோம், அதான் திரி யாருக்கு ஏற்றுறோம், ஏசுக்கு ஏற்றுறோம். சரிங்களா. அடுத்து ஏசு காவியம் கண்ணதாசன். கோபல்ல கிராமம் கி ராஜநாராயணன். பால்வீதி அப்துல் ரகுமான். வீரபாண்டிய கட்டபொம்மன் அரு ராமநாதன். ஓகே. இப்போ நம்ம யூனிட் 8 பார்த்துருப்போம். வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஒருத்தர் இது அந்த அவரோட கோட்டையில் இருக்க தூதுக்கெலாம் ஒருத்தர் அனுப்பிச்சுடுவாங்க, அவர் தான் கோட்டையில் இந்த மாதிரி இருக்குது வேவு பார்த்துட்டு அவர் பேர் என்ன, ராமலிங்கம். அங்கே ராமலிங்கம், இங்கே ராமநாதன். ஓகேங்களா. அந்த ராம வந்து இதில் சேர்த்துக்குங்க. சரிங்களா.
வீரபாண்டிய கட்டபொம்மன், இங்கே பார்த்து நூல் இருந்தது ராமநாதன், அங்கே வந்து வேவு பார்த்தது ராமலிங்கம், இப்படி 2 சேர்த்துங்க. ஓகே, அவ்வளோதான் வந்து ஷார்ட்கட் முடிஞ்சு. இந்த வீடியோ வந்து இன்னும் ஒரு தடவை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போதும், நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணவே தேவையில்ல. அப்புறம் நீங்களே 2 3 உங்கள்கிட்ட சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே சொல்லி பார்த்தீங்கனாலே போதும், அவ்வளோதான். எப்பயும் மறக்கவே மறக்காது. ஓகே, இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.